ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிவிசி. இன்றைக்கி நம்ம விடல எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி A22 5G. இந்த ஃபோனை ஆஃப்லைன் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ப்ராசஸர் சில விஷயங்கள் நல்லா இருந்தது, சில விஷயங்கள் கொஞ்சம் சோர்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க, எந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோனோட டிசைன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஏசிஸ் அளவுக்கு டிசைனை நல்லா தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளாஸ்டிக் பில்டாக இருந்தால் கூட பார்க்க நல்ல ஒரு ப்ரீமியமான க்ளோயிங்காக பேக் சூப்பராகவே இருந்தது. வெயிட் அப்படின்னு வரும்போது ஒரு 203 கிராம்க்கான வெயிட், திக்னஸ் ஒரு 9 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஒரு 6.6 இன்ச்சஸ்க்கான டிஎஃப்டி டிஸ்பிளே. இங்கே ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் இருக்குது, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்குது. ஆனால் டிஎஃப்டி டிஸ்பிளேங்கிறது எந்த அளவுக்கு நல்ல டிஸ்பிளே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மோஸ்ட்டாக ஒரு ஐபிசி எல்சிடியாவது கொடுத்துருக்கலாம். அமலட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் டவுன் கிரேடாக இருந்தது. கேமராஸ் அப்படின்னு வரும்போது இங்கே அதுவுமே கொஞ்சம் ஒரு அந்தளவுக்கு பெரிய பாசிட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரைமரி ஒரு 48 மெகாபிக்சலுக்கான சென்சார், அதுக்கு அடுத்து ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்னு சொல்லிட்டு ஒரு 3 கேமராஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே ப்ரைசிங் செக்மெண்ட் அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய ஃபோன்ஸ் அந்த ஒரு கேமரா இதுதான் கொண்டு வராங்க. இவங்க அதை பண்ணாது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான். மோஸ்ட்டாக அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ட்ராப் நாச், ஒரு வி ஷேப் நாச் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இதை குறைக்கல அப்படிங்கிறது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. 16 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஃபோனோட மெயினான பார்ட் ப்ராசர் தானே. இங்கே ப்ராசர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி ப்ராசரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 5G சிப்செட் டைமென்சிட்டி 700 இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். சிபியூ அப்படின்னு வரும்போது இதை சிபியூ பார்த்தீங்கன்னா மாலி G57 MC2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் நீங்கள் கம்பேர் பண்ணணுன்னா ஸ்னாப் ட்ராகன் 720யோட நீங்கள் 730யோட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு நல்ல ப்ராசர் தான், மோசம்லாம் கிடையாது. ஆண்ட்ராய்ட் லெவலில் 1UI 3.1 இது ரன் ஆகுது. ஓவராலாக இது ஓகேங்க, நல்லா தான் இருந்தது. ஓகே, இது நல்லாவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அங்கே கேமராஸ் எல்லாம் பிடிக்கல. இந்த 5Gயில் 11 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையான ஒரு 5G ஃபோனாக பார்க்கலாம். இந்த 11 பேண்ட்ஸில் எது சப்போர்ட் ஆனாலும் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதுலேயும் ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான் இது. உங்களுக்கு ஆவரேஜாக டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர். ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தெரிஞ்சது தான். ஒரு 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ்க்கான சார்ஜர். இது மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்ஸ்லையுமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக சாம்சங் இதை கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். அதை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஃபோனோட இந்த வேரியன்ட்ஸ் வரும்போது இங்கே உங்களுக்கு 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 6,128 ஒரு 20,000 ரூபா ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. 8,128 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22,000 ரூபா ப்ரைஸிங்கில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஃபோனை பார்க்கும்போதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைலாம் ஆக மாட்டேன். ஏன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. முதல்ல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன், ப்ரைஸிங்க்கு இது வந்து ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நல்லா பண்ணியிருந்தாலுமே கூட ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. சப்போஸ் இங்கே எனக்கு அந்தளவுக்கு டிஸ்பிளேயில் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 42 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு இவங்க ஒரு 22,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ப்ராசர் வேணால் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 ஓரளவுக்கு நல்ல ப்ராசராக எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி 20,000 ரூபாய்க்கு இது எந்த அளவுக்கு ஒருத்தன்னு தெரியல. நான் சாம்சங்கில் தான் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஃபோன்னு வாங்கலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. மற்றபடி எனக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.